கடவுளே நாட்டை ஆண்டாலும் நீங்க உழைக்கி தான் சாப்பிடுவோமே தவிர சும்மா வாயில கொண்டாந்து ஊட்ட மாட்டான் யாரும். சாத்தான்குளம் கொலை வழக்கு பற்றி உங்களுக்கு தெரியும். அந்த கொலை வழக்குக்கு கோர்ட்டில் சாட்சியம் அளித்த அந்த பெண் காவலர் பற்றியும் உங்களுக்கு தெரியும். கொலை நடந்துக்கிட்டு இருக்கும்போது போலீஸ் ஸ்டேஷனில் கொடுமையாக அடிக்கும்போது தப்பு செய்யலை, ஒரு சாதாரண விஷயத்துக்கே காவலர்கள் அவ்வளவு தவறாக நடந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த காவலர் பெண் காவலர் என்ன செஞ்சாங்களாம், யாருக்குமே கம்ப்ளைண்ட் பண்ண முடியல, அவங்க வீட்டுக்காரருக்கு தான் ஃபோன் பண்ணி பேசினாங்களாம். அப்போது இந்த நாட்டில் கண்ணு முன்னாடி ஒரு தவறு நடக்கும்போது, இல்லை நமக்கே ஒரு தவறு நடக்கும்போது, இந்த இடத்துல ஒரு அரசு காவலருக்கு அந்த தவறு கண்ணு முன்னாடி நடக்கும்போது அந்த அரசு ஊழியராலேயே, அந்த அரசு காவல் கான்ஸ்டபிளாலேயே, நல்லா கேளுங்க, அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு, அவங்க புகார் பண்ணுறதுக்கு ஒரு நம்பிக்கையான அரசு அலுவலகம் இல்லை. அவங்க தன்னோட புகாரை கொடுத்து அந்த குற்றத்தை தடுக்கிறதுக்கு ஒரு நிர்வாகம் இந்த சமுதாயத்தில் இல்லை. புரிஞ்சுதா உங்களுக்கு? அந்த காவலர் தப்பு நடக்கும்போது அந்த தப்பை நிறுத்துறதுக்காக ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு அந்த காவலருக்கே, அப்படின்னா தனி மனுஷன் எத்தனை பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கிறீங்க. உண்மையிலே யோசித்து பாருங்கள், உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னென்ன பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனைகளை சொல்கிறதுக்கு எங்கேயாவது ஒரு அலுவலகம் இருக்கா? இவ்வளோ காசு இருந்தால் இங்கே போகலாம், இல்லைன்னா போய் வேஸ்ட்டு. ஏன்னா ஆப்போசிட் பார்ட்டி காசு கொண்டு வந்தான்னா அவனுக்காக இந்த நிர்வாகம் வேலை செய்யும், சும்மா இருக்காது, வேலை செய்யும். நமக்காக வேலை செய்யாது, எதிராக வேலை செய்யும். சும்மாவும் இருக்காது, எதிராக வேலை செய்யும். அப்போ நீங்கள் 60 வருஷமாக ஓட்டு போட்டு என்ன நிர்வாகத்தை தேர்வு செய்து கொண்டிருக்கிறீர்கள்? 60 வருஷமாக நீங்கள் தப்பாக ஓட்டு போட்டு தப்பான தேர்தலில் ஓட்டு போட்டு தவறான நிர்வாகத்தை அமைத்து மொத்த சமுதாயத்தையும் குற்றமாக மாற்றிட்டு, இப்போ இதெல்லாம் இந்த சமுதாயத்தை மாற்ற முடியாது, இந்த சமுதாயத்தை இனி யாரெல்லாம் திருந்த மாட்டாங்கன்னு சொல்லி மறுபடியும் உங்கள் ஓட்டை கௌரவப்படுத்தி அதே தப்பாக மறுபடியும் ஓட்டு போடுறதுக்காக, அதே தவறான தேர்தலில் ஓட்டு போடுவதற்காக உங்கள் கௌரவத்தை, உங்கள் வாக்குரிமையின் கௌரவத்தை நீங்கள் நியாயப்படுத்துகிறீங்க. உண்மையிலேயே நீங்கள் தப்பான தேர்தலில் ஓட்டு போடக்கூடாது, விவரம் தெரியாமல் ஓட்டு போடக்கூடாது, ஒரு மண்ணும் தெரிலன்னா ஓட்டு போடக்கூடாது. இந்த உண்மைகள்லாம் சாதாரண அறம், அடிப்படை தார்மீக தர்மம். இது கூட உங்களுக்கு தெரியாதா? சிந்தியுங்கள் மக்களே. நீங்கள் ஓட்டு போட்டு சமுதாயத்துக்கு நிர்வாகம் இல்லாமல் பண்ணிடுறீங்க. இங்கே உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தான் ஓட்டு போடுறதில்ல. தப்பாக நடக்கும்போது ஓட்டு போடுவியா, போடாமல் இருப்பியா? ஓட்டு போடாத. சரியாக தேர்தல் நடக்கும்போது பார்த்துக்கலாம், அப்போ ஓட்டு போடலாம், அப்போ சிந்திச்சு ஓட்டு போடலாம். தப்பாக தேர்தல் நடக்குன்னு தெரிஞ்சாலே அந்த தேர்தல் ஜனநாயக தேர்தல் இல்லை அப்படின்னு உங்களால் புரிஞ்சிக்க முடியணும் மக்களே. இந்த அளவுக்கு முட்டாளாக இருக்கக்கூடாது, இந்த அளவுக்கு கல்வி அறிவு இல்லாத மூடர்களாக இருக்கக்கூடாது. எவ்வளவோ படிச்சிருக்கீங்க, உங்களுக்கும் புத்தி இல்லாமல் இருக்கீங்களா? தப்பாக ஆதரிப்பீங்களா? சிந்தியுங்கள். உங்களை படைச்ச கடவுளே வந்து நின்னாலும் அந்த தப்பான தேர்தலில் நீங்கள் ஓட்டு போடக்கூடாது, அது தெரியும்ல உங்களுக்கு. கடவுளே சொன்னாலும் தப்பான தேர்தலில் ஓட்டு போடக்கூடாது, அது தெரியும்ல. அதுதானே தமிழகம் சொன்னது. சிந்தியுங்கள் மக்களே, மிகவும் கவனமாக ஆழமாக சிந்தியுங்கள். தயவு செய்து தவறான தேர்தலில் ஓட்டு போடாதீர்கள், தவறுக்கு ஓட்டு போடாதீர்கள், தவறுக்கு துணை போகாதீர்கள். சிந்தியுங்கள்.